ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு தம்ப்நெயிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸ் லேபில் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கேன்வாவில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு தம்ப்நெயிலை நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணலாம். ஸோ யூடியூபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் மேலே ஃபிக்ஸ் லேப் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதாங்க ஃபிக்ஸ் லேபோடைய லோகோ. இந்த லோகோ பார்த்து வச்சுங்க, வேறு ஆப் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தம்ப்நெயிலுடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளி நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இமேஜ் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. அந்த இமேஜ் சைஸை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த கஸ்டம்னு கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை தொட்டால் தான் உங்களுக்கு அந்த யூடியூப் தம்ப்நெயில்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதை தொட்டிங்க பிறகு உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி கீழே இருக்கிற ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய யூடியூப்க்கான அந்த தம்ப்நெயிலுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பின்னாடி பேக்கிரவுண்ட் செட் பண்ண போறோம். அப்புறமா பிக்சர் ஆட் பண்ண போறோம். ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் குடுக்க போறோம். கலர் குடுத்துட்ட பிறகு ஸ்ட்ரோக் குடுக்க போறோம். ஃபைனலி சேவ் பண்ண போறோம். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போறோம். பேக்கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க பிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில நீங்க வந்து அதாவது இதில பிராக்டிஸ் பண்ண நீங்க வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க பிக்சர் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானாவே புரிஞ்சிரும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு எப்படி கலர் வச்சு எடிட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒயிட் கலர் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற அந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் வந்து ஏரோ மார்க் போட்டு காண்பிச்சிருப்பேன். அங்க வளையம் மாரி ஒண்ணு இருக்கா? அந்த வளையம் ஏ ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதில 4வது ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டு, உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, மேல கலர் இருக்கு இல்லையா? அந்த கலர தொட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். அந்த ஒயிட் கலர் நீங்க தொட்டுட்ட உடனே உங்க பேக்கிரவுண்ட்ல எல்லா கலருமே சேஞ்ச் ஆகும். அப்ப நீங்க எந்த கலர் அங்க சூஸ் பண்றீங்களோ, அந்த கலர் தான் உங்க பேக்கிரவுண்ட்ல சூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப இத வந்து பண்ணிக்கங்க. அப்ப கீழ இருக்கிற அந்த ஆப்ஷன்ல அந்த வளையம் மாரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஏ ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதில 4வது ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டீங்க. அதில கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் கலர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப பேக்கிரவுண்ட் கலர் எப்படி வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பிக்சர ஆட் பண்ணுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில பாருங்க அந்த வளையம் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கா? அது பக்கத்தில ஏ ஆப்ஷன் ஒண்ணு இருக்கா? அதுக்கு நடுவுல ஒண்ணு பாருங்க. ஏதோ ஒரு டைமண்ட் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் அம்புக்குறி போட்டு காமிப்பேன். அந்த ஆப்ஷன் நீங்க தொட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த இம்போர்ட் தான் நீங்க தொடணும். இப்போ பாருங்க, நான் நடு ஆப்ஷன டச் பண்றேன். ஸோ அந்த நடு ஆப்ஷன டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இம்போர்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த இம்போர்ட்ட டச் பண்ணினா உங்க கேலரிக்குள்ள போகும். அந்த கேலரிக்குள்ள போயிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், உங்க தேவையான பிக்சர நீங்க வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, நடு ஆப்ஷன் டச் பண்ணிட்டேன். அங்க மேல இம்போர்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த இம்போர்ட்ட நான் என்ன பண்றேன்னா, டச் பண்றேன். டச் பண்ணிட்டு ஒரு கேலரிக்குள்ள போகும். அத நான் வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அத உள்ள வச்சுட்டோனே உங்களுக்கு கீழ நெறைய ஆப்ஷன் வந்து காமிக்குங்க. இதில நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரோக் மட்டும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வைங்க. ஓகேங்களா? இல்ல வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ரோக் வேணுமோ, அதாவது பிக்சருக்கு பின்னாடி ஒரு கலரா தெரியும் வச்சுக்கங்களேன். அதுதான் ஸ்ட்ரோக்ன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோக் மட்டும் தான் நம்ம இந்த விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிக்சர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆட் பண்ண வேண்டியது அதாவது பிக்சர வந்து கூகுள்ல டவுன்லோட் பண்ணுங்க. கூகுள்ல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பேக்கிரவுண்ட வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அதாவது ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இதில ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அப்படியே பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம், அந்த ஏ ஆப்ஷன் டச் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட் டெக்ஸ்ட் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆட் டெக்ஸ்ட் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, எடிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க எந்த கன்டென்ட் எழுத போறீங்களோ, அந்த கன்டென்ட்க்கான அந்த இத பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. எழுதிட்ட பிறகு உங்களுக்கு சைஸ் வேணா பெருசாயிக்கலாம், சிறுசாயிக்கலாம், எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்ட பிறகு கீழ வாங்க. இதில நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போறோம். அப்ப ஃபாண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில. ஃபாண்ட்ன்னு அந்த ஆப்ஷன் தொட்டுட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ, நீங்க அந்த ஃபாண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றேங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட்ட ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்க கொஞ்சம் போல்டா வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறோம். ஸோ அதிலேயே அந்த இதுல அந்த அதாவது ஏ ஆப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த கலர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர தொட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழ ஏகப்பட்ட கலர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலர டச் பண்ணிட்டு பக்கத்தில பிளஸ் ஐகான் இருக்கும். அந்த பிளஸ் ஐகான குடுத்து கூட உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, அந்த கலர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க பிளஸ் ஐகான் குடுத்தோனே இப்படி காட்டுறீங்களா? எனக்கு ரெட் கலர் வேணும். அதனால ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக். ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்க ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு பிளாக் கலர் குடுத்தாலும் குடுத்துங்க. இல்ல பச்சை கலர் குடுக்கலாம். இல்ல ஒயிட் கலர் குடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமோ, அட்ராக்டிவா இருக்குமோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணிக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் குடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிட்டு எல்லோ கலர் குடுத்துக்கிறேன். இவ்வளோ தாங்க விஷயம். அப்ப
நம்ம பிக்சர் ஆட் பண்ணிட்டோம். ஒரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதுக்கு கலர் கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரோக்கும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்பியும் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ண போறோம். அப்போ நடு ஆப்ஷன் டச் பண்ணிட்டேன். டச் பண்ணி இம்போர்ட் இருக்கு. இம்போர்ட் உள்ள டச் பண்ணீங்க அப்படின்னா கேலரிக்குள்ள போகும். கேலரிக்குள்ள போயிட்டு ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு Play Storeல நெறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இமேஜ் சர்ச்சர்ன்னு சொல்லிட்டு Play Storeல போடுங்க. நெறைய ஆப் வரும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்லயே நீங்க போயிட்டு எது சம்மந்தமா நீங்க போடுறீங்களோ, அது சம்மந்தமா போட்டீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் வரும். அத அப்படியே நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து ரிமூவ் பிஜி இல்ல ரிமூவ் பேக்கிரவுண்ட் குடுத்தீங்கன்னா, அது பேக்கிரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி குடுத்துரும். இதில ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஆட் பண்ணி இதுக்கு நீங்க ஸ்டோக் வேணுனா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பண்ணி முடிச்சுட்டேன். திரும்பி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா லேயர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க தொட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகும். அங்க பாருங்க பூட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த பூட்டெல்லாம் நீங்க பூட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த பிக்சர வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நகராது. அதாவது உங்களுக்கு அந்த பிக்சர தொட்டாலுமே உங்களுக்கு நகராத மாரி இருக்கும். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அடுத்தது நீங்க எடிட் பண்ணக்குள்ள. ஸோ அந்த பூட்ட பாருங்க நான் பூட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறேங்க. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்க போறேன். எந்த மாரி ஃபாண்ட்னா, எளிமையாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் திரும்பி என்ன பண்ண போறேன்னா, அந்த ஏ ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஏ ஆப்ஷன நான் டச் பண்ண போறேன். ஸோ அப்ப டச் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, டெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. அந்த டெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நியூ டெக்ஸ்ட் வந்துரும். அத நீங்க குடுத்தீங்க எடிட் ஆப்ஷன் வரும். எடிட் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எழுதிக்கலாம். இதிலேயே நீங்க ஃபாண்ட்ல போயிட்டு அதாவது நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க இல்லையா? அந்த இது கீபோர்ட்லயே போயிட்டு தமிழ்ல மாத்திக்கலாம். தமிழ்ல மாத்திட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க வந்து எழுதிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, எளிமையான முறையில் உருவாக்குவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்றேன். ஓகேங்களா? நீங்களுமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாரி எழுதிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும், இதுக்குமே நீங்க கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டெக்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டைலா சேஞ்ச் பண்ணலாம். இதுக்குமே நீங்க கலர் குடுக்கலாம். இதுக்குமே ஸ்ட்ரோக் குடுக்கலாம். அப்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபாண்ட் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, முக்கியமா அது கலர் குடுங்க. கலர் குடுத்துட்ட பிறகு ஸ்ட்ரோக் வைங்க. ஸோ ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்க. இது 3 தான் முக்கியமான விஷயம். ஒரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா மத்தவங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா தம்ப்நெயில் எப்படி சூப்பரா பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் உங்க வீடியோவும் ரீச் ஆகும். நல்லாவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, உங்களுக்கு கலர் ஆப்ஷன போறேன். கலர் ஆப்ஷன போயிட்டு நான் என்ன பண்றேன் பாருங்க, கலர் ஆப்ஷன் எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் போறேன். ஸ்ட்ரோக் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துறேன். வேற ஒரு கலர் குடுத்துறேன். முக்கியமான விஷயம் இதில வந்து ஸ்ட்ரோக்கு, கலரு அவ்வளோதான் ஃபாண்ட். இந்த 3 விஷயம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ண அதில என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி, அதில புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்ண முடிஞ்சா நீங்க வந்து பண்ணிக்கலாம். பேசிக்கா இத தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க வந்து நல்லா கிரியேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ அதேபோல ஸ்ட்ரோக்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். இது எல்லாமே பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபாண்ட் செலக்ட் பண்ண போறேன். ஸோ இப்ப ஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாண்ட்ல. அந்த ஃபாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்க நல்லா இல்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிய தொட்டீங்கன்னா, உங்களுக்கு போல்ட் ஆகும். ஐன்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஐய தொட்டீங்க அப்படின்னா, அது படுத்துக்கும். இந்த மாரி ஸ்டைலா இருக்குங்க. ஸோ இதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தம்ப்நெயில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராவே இருக்கும். நீங்க அதாவது நார்மலா பண்ணாலுமே, ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஓகே. கொஞ்சமா கொச்ச கொச்சன்னு போடாம பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் டீசென்ட்டா. ஸோ அதேபோல என்ன பண்ணேன், திரும்பி ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் ஆட் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த வளையம் ஏ ஆப்ஷன் நடுவுல ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அத நீங்க டச் பண்ணி மேல இம்போர்ட் ஒண்ணு இருக்கும். அந்த இம்போர்ட் குடுத்துட்டீங்க உங்க கேலரிக்குள்ள போகும். கேலரிக்குள்ள போயிட்டு நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிக்சர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு அது ஷேப்ஸ் இருக்கும். ஷேப்ஸ் குடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாங்க. எல்லாமே அந்த கலரு, ஸ்ட்ரோக்கு, ஆட் பண்றது, இம்போர்ட் பண்றது இதாங்க விஷயமே இதுல. இந்த 3 மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல சூப்பரா நீங்க தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க விஷயமே. ஸோ அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பட்டன் இருக்கும். சேவ் குடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணி நீங்க தம்ப்நெயில வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க விஷயம். ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கேளுங்க. இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ அதிலயுமே டவுட் இருந்தா கூட கேளுங்க. கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கேன்வால எப்படி நான் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். கேன்வால இத விட கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ் அனைவருக்கும். பாய்.